ரைட் நண்பர்களே, இன்னைக்கு நாள் கொஞ்சம் டைட்டா இருக்க போது எல்லாருக்கும் வணக்கம். முதல் வேலையா பாத்தீங்கன்னா இந்த பார்சலை கொண்டு போய் டெலிவரி பண்ணணும். போயிட்டு வர்றதுக்கு ஒரு 60 கிலோமீட்டர் ஆகுது. மொத்தமா ஒரு 2 மணி நேரம் பக்கம். வெயிலும் அடிக்கல, காத்தும் வீசல, லைட்டா மேகமும் கருப்பா இருக்கு. மழை வராதுன்ற ஒரு நம்பிக்கையோட கிளம்புறேன். ரைட்னு பாட்டு கிட்டலாம் கேட்டுட்டு ஒரு மணி நேரத்துல ஸ்பாட்டுக்கு வந்துட்டேன். அப்படியே கையோட பார்சலையும் டெலிவரி பண்ணிட்டேன். ஸ்பாட்டுக்கு வந்து ரீச் ஆகும்போது ஹெல்மெட்டை கழட்டின உடனே கண்ணில் பூச்சி விழுந்துருச்சு. 2 நாளா இந்த இடது கண்ணுக்கு நேரமே சரியில்லை. ரைட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் போவோமா, ஜிலுன்னு மழை மேகங்களை பார்த்து ரசிச்சபடியே அப்படியே மொல்லமா செல்லமா வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து ரீச் ஆன உடனே ஒரு போன் வருது. எங்க இருந்து? மறுபடியும் தூத்துக்குடியில இருந்தே வருது. தூத்துக்குடி KTM ஷோரூம்ல இருந்து போன் பண்ணிருந்தாங்க. இந்த மாதிரி அவங்க இன்ஸ்டா பேஜ் கிரியேட்டர் தேவையா, நேர்ல பார்த்து பேசுறதுக்கு வர முடியுமான்னு கூப்பிட்டாங்க. வீட்டுக்கு வந்த கையோட கொஞ்சமா ஃப்ரெஷ் ஆயிட்டு அப்படியே தூத்துக்குடிக்கு போறேன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. ஏன்னா இங்க ஊர்லயே முடிக்க வேண்டிய வேலை எல்லாம் சிலது இருக்குதா, அதனாலதான் நாளைக்கு போலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டேன். லைஃபும் அப்படியே பண்ணு வாங்கிட்டு சொல்லியிருந்தாங்க. வாங்கிட்டு வந்து ரூமை எட்டி பார்த்தா மதியான சாப்பாடு சாப்பிடறதுக்காக இவங்களை தூங்க வைக்க ட்ரை பண்ணிருக்காங்க. தூங்குறதுக்கு முன்னாடி சாப்பாட்டுல கை வச்சாங்களோ அழுது ஊரே கூட்டிடுவாப்ல. அவங்களும் மதியானம் சிக்கன் செஞ்சிருந்தாங்க. அதை தட்டுல போட்டு ஒரு பக்கம் சாப்பிடவே ஆனா அந்த நாள்ல மிச்சம் இருந்த வேலைகளை நோக்கி நகர்ந்தபடி இந்த விளாகையும் முடிச்சுக்கிறேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். பாய் நண்பர்களே.